மல்லி சீரியல்ல பார்த்தீங்கன்னா, வெண்பாவ எப்பதான் கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. ஐயய்யோ! என்னடா இது அப்படிங்கிற மாரி தோணிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் பாவங்க. ஸோ எவ்வளோதான் வந்து ரிஸ்க் எடுத்து அவளுமே தப்பிக்கணும் அப்படின்னு நெறைய பிளான் பண்றா. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு எதிரா தான் இருக்காங்க போல இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவளுமே தப்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போதெல்லாம் வந்து யாராவது வந்து ஒண்ணு வெண்பாவ கூட்டிட்டு போயிட்டு, மறுபடியும் அந்த ரவுடி பசங்க கிட்டயே குடுத்துருவாங்க. அப்படி இல்லன்னா நம்ம வெண்பாவ அந்த ரவுடி பசங்களே பார்த்துடுறாங்க. இந்த மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் பத்தாததுக்கு நம்ம மல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெண்பாவ நெனச்சு. எப்போதான் வெண்பா என் கையில வந்து கிடைப்பாளோன்னு தெரியலையே! ஏன் அப்டின்னா, விஜய் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. மல்லியால எதுவுமே பண்ண முடியல. விஜய் வந்து எதையுமே புரிஞ்சுக்கிற நெலைமையில இப்போதைக்கு இல்ல. உண்மைய சொல்லணும்னா அதுதான் வந்து கரெக்ட்டு. ஏன் அப்டின்னா, மல்லி கூட வெண்பா இருக்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கான காரணம் நம்ம மல்லி தான் அப்படின்னு நம்ம விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நெனைக்கிறாரு. என் குழந்தை காணாம போனதுக்கு காரணம் நீ தான். நீ இருந்த அப்டின்னா இந்த விஷயம் நடந்துருச்சு. ஒருவேள அன்னைக்கு நான் என் பொண்ண கூட அனுப்பாம விட்டிருந்தா கண்டிப்பா இது நடந்திருக்காது. என் பொண்ண இப்படி தொலைச்சுட்டு வந்துட்டியே! உன்னால இப்போ என் பொண்ணு காணாம போயிட்டா. அவள நான் எங்கேன்னு போய் தேடுவேன். அவ இல்லாம எப்படி என்னால இருக்க முடியும்? அப்படின்னு நம்ம விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத விட அதிகமான ஃபீலிங் தான் இருக்கு. விஜய்க்கு மட்டுமே அந்த ஃபீலிங்ன்னு கிடையாது. பட் ஆனா என்னன்னா, விஜய் வந்து அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. மல்லியோட நிலைமை எப்படி இருக்கு? அவளுமே உண்மையிலேயே அதிகமா ஃபீல் பண்றா. வெண்பாவ தேடி வந்து பயங்கரமான அலையிறது வந்து மல்லி மட்டும் தான். விஜய் கூட அவ்வளவா அலையலன்னு தான் சொல்ல முடியும். ஆனா மல்லி எல்லா இடத்துக்குமே போயிட்டு ரிஸ்க் எடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள கண்டுபிடிச்சு, இதுக்கு முன்னாடி போன இடத்துல கூட குழந்தைங்கள அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்து நம்ம மல்லி அந்த குழந்தைங்கள கூட வந்து காப்பாத்துனாங்க. ஆனா வெண்பாவ மட்டும் இன்ன வரைக்கும் கண்ணுல பார்க்க முடியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல வெண்பா கிடைச்சிட்டா அதுவுமே இன்னும் நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம தீபிகா வந்து இப்ப ரொம்ப நல்லவங்களா மாறிட்டாங்க. இத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ நாள் வரைக்கும் மல்லிய வந்து ரொம்பவே தப்பா நினச்சுக்கிட்டு, ப்ளஸ் அவங்க மேல வந்து வன்மம் அதிகமா இருந்துச்சு. மல்லிய பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஏன்னா, அவள ஜெயில்ல தூக்கி போடணும், அப்படி இப்படின்னு நெறைய பண்ணாங்க தான். பட் இப்போ எல்லாத்தையுமே அறிஞ்சு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு, மல்லிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். வெண்பாவ கண்டுபிடிச்சு நம்ம மல்லிகிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா, தீபிகாவோட குழந்தை ஐஷு மாதிரி தான் வந்து வெண்பாவும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு ஃபீலிங், அட்டாச்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? மேபி அதனால கூட நம்ம தீபிகா திருந்திருக்காங்களோ என்னமோ! எனிவே நல்ல விஷயம் தான். பட் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப நாளா இத வந்து கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, முடியாம வந்து இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. ஃபிக்ஸ் வந்துருச்சு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரத்தில யாராவது ஒருத்தவங்க கண்ணுல பட்டு, இல்ல மல்லிக்கோ, இல்ல விஜய்க்கோ தெரிஞ்சவங்களுக்கு கையில விழுந்து, அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். இல்ல நம்ம தீபிகாவே நேரடியா போயிட்டு அந்த ரவுடி பசங்கள எல்லாம் அடிச்சு, துவச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெண்பாவ கூட்டிட்டு வந்து மல்லி, விஜய் கிட்ட ஒப்படைச்சா, அது இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஏன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நெனைக்கிறோம். இந்த மாரி நடக்குமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அங்க காட்டுறது வந்து வேற விஷயமா தான் இருக்கு. போதாததுக்கு இந்த ராஜி வேற வந்து தேவையில்லாத வேல பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, அவளெல்லாம் ஏன் தான் இங்க வச்சிருக்காங்கன்னே வந்து தோணுது. சும்மா ஏதாவது நய நயன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து மேல இப்ப அவளுக்கு ஆசை வந்துருச்சு. எப்படியாவது அந்த சொத்த நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, மல்லிய வந்து தேவையில்லாம டார்கெட் பண்ணி, டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு, மல்லியோட கருவ கலைக்கணும் அப்படின்னு நெறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு வந்து மல்லி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த எப்படியாவது விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு இந்த ராஜி வந்து பிளான் பண்ணா. அது அவளுக்கு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சொதப்பலானதுனால, இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. மல்லியோட கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சே ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான விஷயங்கள் வந்து நம்ம மல்லி வந்து நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமாவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையிலே இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம மல்லி சரியான பதிலடி குடுக்க போறா. ஏற்கனவே நம்ம ராஜிய பார்த்தாலே மல்லிக்கு புடிக்காது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ராஜி வந்து நம்ம மல்லிகிட்ட நல்லா வசமா வாங்கி கட்டியிருக்கா. இது பத்தாதுன்னு சொல்லி, இப்போ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் மட்டும் நம்ம மல்லிக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றேன், அந்த ராஜிய வந்து சும்மாவே விடமாட்டா. பயங்கரமா பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெரிய ஃபைட்டே வந்து வரும். அண்ட் சொல்லப்போனோம் அப்படின்னா, கழுத்த பிடிச்சு நம்ம ராஜிய வெளில தள்ள கூட நம்ம மல்லி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, எவ்வளவோ விஷயத்துல பொறுமையா இருந்த நம்ம மல்லி, குழந்தை விஷயத்துல ஏதாவது பண்ணா கண்டிப்பா வந்து யாருக்கா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதுவும் வயித்துல வளர ஒரு கருவ வந்து கலைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ராஜி, அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆளா தான் இருக்கா. அவங்க கூட பார்த்தீங்கன்னா, நம்ம நாகு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்க என்னதான் மல்லி இருந்தாலுமே.
ஒரு சின்ன பயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம மல்லியோட மனசுக்குள்ள இருக்கு. யாருக்கு நம்ம தெரிய வேணான்னு நெனச்சோமோ, அவளுக்கே கரெக்ட்டா வந்து மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ. ஸோ, அதனால நம்ம வேற என்ன பண்ண முடியும்? சரி இப்போதைக்கு நம்ம சைலன்ட்டா அமைதியா இருக்கணும். முதல்ல நம்ம பொண்ணு வெண்பா வந்து நமக்கு கிடைச்சே ஆகணும். ஏன்னா வெண்பா கிடைச்சா மட்டும் தான் அடுத்தடுத்து அவங்களால எதா வந்தாலும் பண்ண முடியும். ப்ளஸ் விஜயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு பெரிய ஒரு ட்ராபேக் வந்து நம்ம மல்லிக்கு என்னன்னா, விஜய் சப்போர்ட் சுத்தமா இல்லாதது மட்டும் தான். ரொம்பவே எரிஞ்சு விழுகுறாரு. நம்ம சொல்ற எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமா பார்த்தீங்கன்னா, கண்டுக்க மாட்டேங்கிறாரு. மல்லி வந்து விஜயோட எதிர்ல போனாலே பயங்கரமா எரிஞ்சு விழுகுறாரு. இதெல்லாம் வந்து கண்டிப்பா மல்லிக்கு ரொம்பவே ஒரு ஹர்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஆனா என்ன சொல்றது? விஜய் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாரி வெண்பா வந்து இல்ல அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போல இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு அங்க வந்து போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி தீபிகாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா? வெண்பாக்கு வெண்பா எங்க இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தீபிகாவும் பாவம் என்ன சொல்லுவாங்க, அவங்க சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "கவலைப்படாதீங்க மல்லி, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில நம்ம வெண்பாவ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லா இடத்துலயுமே வந்து நாங்க வெண்பாவோட ஃபோட்டோ குடுத்துருக்கோம். ஸோ எல்லா பக்கமுமே வெண்பாவ தேடிக்கிட்டு இருக்காங்க. அவள பத்தி ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும். கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சுருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் தீபிகா நீங்க இதையே சொல்லப் போறீங்க? வெண்பா காணாம போய் எவ்வளோ நாள் ஆகுது? நானுமே நெறைய இடத்துல போயிட்டு வெண்பாவ தேடி பார்த்துட்டேன். ஆனா நான் தேடுற அளவுக்கு கூட நீங்க போய் தேடுறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. பத்தாததுக்கு நான் கமிஷனர் ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனாலும் நீங்க அதில ஆக்ஷன் எடுக்காத மாரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு மல்லி வந்து கோவப்படுறாங்க. இங்க பாரு மல்லி, நீ நினைக்கிற மாரி எதுவுமே வந்து கிடையாது. எல்லா சைட்லயும் எங்க தரப்புல இருந்து நாங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். உனக்கு ஒரு வேள அது எதுவுமே சரியா தெரியலன்னு நெனைக்கிறேன். ஆனா நீ சொல்ற மாரி எதுவுமே வந்து இல்ல. கண்டிப்பா நாங்க வந்து கூடிய சீக்கிரத்தில நம்ம வெண்பாவ நெருங்கிருவோம். இப்ப தான் ஒரு சில முக்கியமான தகவல்கள் சின்ன சின்னதா எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அத ஃபாலோ பண்ணி தான் இப்போ ஒரு டீம் வந்து போயிருக்காங்க வெளியில. ஸோ அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு, ஒரு வேள முக்கியமான விஷயமா இருந்துச்சு, வெண்பா அந்த இடத்துல இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா நான் உனக்கு கால் பண்றேன். நீ உடனே கிளம்பி வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியா? எங்கே போயிருக்காங்க? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பாரு மல்லி, இப்போ அந்த விஷயத்த நான் உன்கிட்ட வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அது வந்து அஃபிஷியலா நாங்க பண்ற விஷயம். ஸோ, அதனால இப்பவே அந்த விஷயத்த சொன்னா, பின்னாடி எனக்கு தான் பிரச்சனையாகும். நீ கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கல்ல, அத தேடி நான் கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் வந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உடனே உனக்கு நான் கால் பண்றேன். அதுக்கப்புறம் நீ கிளம்பி வந்தா மட்டும் போதும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம தீபிகா ஃபோன வச்சுர்றாங்க. ஸோ, ஒரு வேள நம்ம வெண்பா பக்கத்துல கிடைக்க போறாளோ! அப்படிங்கிற மாரி மல்லிக்கு வந்து தோணுது. வெண்பா கிடைச்சிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம மல்லியோட வேண்டுகோளே. ஸோ என்ன நடக்க போகுது? எப்போ வெண்பாவ கண்டுபிடிச்சு இவிங்க கூட்டிட்டு வரப்போறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம்.